Fifth standard science lesson number 2, page number 111. Matter and materials. Say Matter and materials. say Matter and materials. so we know what is matter. ஒரு பொருள் matter சொல்றோம். மெட்டீரியல் தான் செய்யப்படுகின்ற raw material, அடிப்படையான பொருள். Introduction. இன்ட்ரடக்ஷன்னா அறிமுகம். நம்ம ஒருத்தர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஸோ நம்ம ஒரு வார்த்தைக்கும் இங்கிலீஷ்க்கு தமிழ் விளக்கம் தெரிஞ்சோம். இன்ட்ரடக்ஷன்னா அறிமுகம், பாடத்தினுடைய அறிமுகம். இன்ட்ரடக்ஷன். Our needs have increased in the modern days, and we use number of things in our daily life. Daily life na தினம் வாழக்கூடிய வாழ்க்கையில we get some of them from the nature. என்னது? இயற்கையான. நேச்சர்னா இயற்கையாகுது. கல்லுன்றது நேச்சர், பன்னுன்றது மனிதன் செய்யறது. இப்போ நேச்சர்னா இயற்கையானது, நேச்சர். அண்ட் சம் அதர் திங்ஸ் are manufactured. Manufactureனா தயாரித்தல். மேனுஃபேக்சர்னானது artificially. நேச்சர்னா இயற்கையா கிடைக்கிறது. இந்த கிளாஸ் வந்து நேச்சரா ஆர்டிஃபிஷியலா? இது ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையா மனிதனால் உருவாக்க. மேனுஃபேக்சர் ஆர்டிஃபிஷியல்னா மனிதனால் உருவாக்கப்படுவது. மேனுஃபேக்சர்னா உருவாக்கப்படுவது, தயாரிக்கப்படுவதுன்னு அர்த்தம். The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball, and the food you eat all have different nature and characteristicsனா குணாம்சங்கள், தன்மைகள், பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். characteristics they are obtained obtained by transforming the natural and artificial substances. In this lesson we will study about different things used in our life and how they are obtained. So our needs have increased in modern days. Modern days இந்த நவீன காலங்களில் நம்ம பலவிதமான பொருட்களை பயன்படுத்துகிறோம். அதில் சில பொருட்கள் இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது, சில பொருட்கள் மனிதனாக உருவாக்குறோம். இப்போ தண்ணி இயற்கை கிடைக்குதா இல்லையா? ஆனால் அதை கூட இப்போ செயற்கையை உருவாக்குறோம். ஆனால் சேர்ன்றதை ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம உருவாக்குறோம். வாழைப்பழம் நேச்சரா ஆர்டிஃபிஷியலா? நேச்சர். வாட்டர் கேனு நேச்சரா ஆர்டிஃபிஷியலா? மழை நேச்சரா ஆர்டிஃபிஷியலா? கோகனட்டு நேச்சரா ஆர்டிஃபிஷியலா? நேச்சர்.
எப்படி சொன்னோம்? ஸோ இது மாதிரி பல விதமான பொருட்கள் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற பேனா, பென்சில், நோட் புக்கு, நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே நாமளாக உருவாக்குறது, ஆர்டிஃபிஷியல். ஒவ்வொரு நேச்சுரல் பொருளுக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் தன்மை இருக்குது. தே ஆப்டரிங் பை டிரான்ஸ்ஃபரிங் த நேச்சுரல் இன்டு ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே நேச்சுரல் தான். அதை மனிதன் மாற்றும் போது தான் அது ஆர்டிஃபிஷியல் ஆகுது. இரும்பு நேச்சுரலாக கிடைக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து கிளாஸாக செய்கிறோம். அப்போ நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாக மாற்றுறோம். ஸோ இந்த பாடத்தில் அது மாதிரி என்னென்ன பொருள் எப்படியெல்லாம் மாறுது, டிரான்ஸ்ஃபார்மிங்னா ஒன்றுலேருந்து ஒன்றுனா மாறுது. மண் எடுத்து என்ன பண்ணுறாங்க, மண் வந்து சாயில் வந்து நேச்சர், அதை நல்லா கூழாக்கி மண்ணில் பண்ணி பானை செய்கிறாங்க. பானைன்றது ஆர்டிஃபிஷியல். அப்போ நேச்சர்லேருந்து ஆர்டிஃபிஷியலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம்னா மாறுது. ஒரு படத்தில் அண்ணி என்ன பண்ணுவான், அண்ணி என்ற படத்தில் அம்பியாக இருப்பான், பயப்படியாக இருப்பான், டக்குன்னு அண்ணினை வந்து பார்த்துக்கிறியா, தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மிங். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்ஃபார்மிங். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சொல்லுங்க. மேட்டர் இஸ் எனிதிங் that has mass and occupies அடைத்துக் கொள்ளுதல். இந்த கிளாஸே அடிச்சுக்கிற அந்த பொருளை இந்த சேரை வந்து போட்டது, இது ஆக்கிபை த கிளாஸ். ஆக்கிபைனா அடைத்துக் கொள்ளுதல். ஆக்கிபைஸ் ஸ்பேஸ். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் in 3 physical states. பிசிக்கல்னா ஒரு பொருளை தொடுறது, ஒரு பொருள் உருவமா இருக்கதான் நான் பிசிக்கல் சொல்றோம். இயற்பியல்னா அது பார்க்கறதுக்கு தெரியும், அதான் இயற்பியல். பிசிக்கல் ஸ்டேட்ஸ் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். சாலிட், liquid and gas. It is made of molecules. And the molecules are made up of atoms. It's a very important thing. இங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு நிறை இருக்குது. வெயிட் இருக்குதா இல்லை எல்லா பொருளுக்கும்? இந்த எல்லா பொருளும் மேட்டர்னா ஒரு பொருள், இதுதான் மேட்டர். இது இரும்புல, இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, வெயிட் இருக்குது. என்ன இருக்குது, வெயிட் இருக்குது. தட் இஸ் அ மாஸ். அதுக்கு என்ன சொல்றாங்க, எல்லா பொருளுக்கும் மாஸ் இருக்குது. எல்லா மாசம் ஒரு பிளேஸை ஆக்கிபை பண்ணிக்கும். இதை எடுத்து இங்க வச்சா அடைச்சிக்கும், இதை எடுத்து இங்க வச்சா ஆக்கிபை பண்ணுமா இல்லையா, அடைக்கும். எல்லாத்துக்கும் இடத்தை அடைச்சி கொள்ளக்கூடிய ஆக்கிபை பண்ற தன்மை இருக்குது. இந்த மேட்டர் வந்து 3 விதமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் 3 பிசிக்கல் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒன்று சாலிடா இருக்கும், சாலிட், லிக்விட், கேஸ். இந்த உலகத்துல எல்லா பொருளும் 3 விதமா தான் இருக்குது. எந்த பொருள்னா எடுத்துக்கோ. ஒன்று சாலிட்னா கனப்பொருள், இது மாதிரி கெட்டியா இருக்கும். லிக்விட்னா தண்ணி, பெட்ரோலு, கெரோசின், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் லிக்விட் ஸ்டேட். கேஸ்னா இப்போ ஊதுவத்தில் வர புகை, நம்ம ஊதுற புகை, இது எல்லாமே கேஸ். நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் அது எல்லாமே வாயு. திட திரவ வாயு. தமிழ்ல என்ன சொல்றாங்க, இன் இங்கிலீஷ் சாலிட், லிக்விட், சே Say again. Say again. So நம்ம உடம்பே பார்த்தோன்னா என்ன இருக்குது, 3மே இருக்குது. எலும்பு வந்து சாலிட், ரத்தம் வந்து லிக்விட், உள்ள காத்து இப்ப பேசுற இல்லையா அதுனாது கேஸ். ஸோ இந்த உலகத்துல நீ எந்த பொருள்னா எடுத்துக்கோ, இந்த 3 நிலையில தான் இருக்குது. இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் சாலிட், லிக்விட், கேஸ். ஃபர்ஸ்ட் சாலிட். இன் சாலிட்ஸ். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 3 பொருள் எதால ஆனதுன்னா மாலிக்யூல்ஸ். சொல்லுங்க, மாலிக்யூல்ஸ், துகள்களால் ஆனது. இந்த எல்லா பொருளுமே எதால் ஆனது, துகள், சின்ன 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 தூளால் ஆனது. அது பேர் தான் இங்கிலீஷ்ல வந்து மாலிக்யூல்ஸ். இந்த மாலிக்யூல்ஸ் எதால் ஆனதுன்னா ஆட்டம்ஸால, அணுக்களால் ஆனது. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும்னா, நான் இப்படி கை தட்டுறேன்னா இப்போ என் கை கீழே வந்து லாட்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் கீழே கொட்டியிருக்கோம். அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா
ஒரு மாலிக்யூல் ஒரு துகளில் க்ரோர்ஸ் ஆஃப் கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்கும். என் கையிலேருந்து இவ்வளோ தோல் உங்களுக்கு என்ன தெரியுதா? ஆனால் என் கையிலேருந்து இப்போ கோடிக்கணக்கான மாலிக்யூல்ஸும் ஆட்டம்ஸும் கீழே வந்துருக்கு. அதை எதில் பார்க்க முடியும்னா எதில் பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். சரியா? ஸோ எல்லா மேட்டரும் 3 விதமான மேட்டர் இருக்குது. பிசிக்கல் மேட்டர்ஸ், சாலிட், லிக்விட், கேஸ். அந்த எல்லாமே மாலிக்யூல்ஸால் ஆனது. மாலிக்யூல்ஸ் எதால் ஆனது? மாலிக்யூல் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும் மைக்ரோஸ்கோப்பில். அது எதால் ஆனதுன்னா நிறைய ஆட்டம்ஸால் ஆனது தான் அந்த மாலிக்யூல்ஸ். மாலிக்யூல் பார்த்தோன்னா ஒரு மாதுளம்பழம் மாதிரி இருக்கும். அந்த மாதுளம்பழம் குட்டி குட்டியாக இருக்குதியா, அதுதான் வந்து ஆட்டம். அப்போ ஆட்டமானது தான் மாலிக்யூல். இந்த மாதிரி நிறைய ஒரு மாதுளம்பழத்தில் ஒரு விநாயகர் செய்யறன்னு வச்சுக்கோ, அதான் ஒரு உருவம். புரியுதா? சாலிட். In solids, molecules are very closely arranged. So solids are incompressible. They are definite shape, size and volume. சாலிட்னா சொல்றாங்க திடப்பொருள்ல எப்படி இருக்குதான்னா, இதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கான்? கிட்ட 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 இருக்குதான். மாலிகூல்ஸ் எப்படி இருக்குதான்? க்ளோஸ்லி அரேஞ்ச். எப்படி இருக்குது? அதனாலதான் இதை தொட்ட கனமா இருக்குது. அதனாலதான் தொட்ட எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி சாலிட் திங்ஸ்க்கு ஒரு ஷேப் இருக்குது. ஷேப் இருக்குதா இல்லையா? ரவுண்டு ஃபிளாட் இருக்குதா இல்லையா? இதுக்கு டெஃபினேட் ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும், அப்புறமா என்ன இருக்கும்? வால்யூம், எடை இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த பொருள் என்ன பண்ண முடியாது? ஈஸிலி இன்கம்ப்ரெசிபிள். கம்ப்ரெஸ்னா அழுத்த முடியும், இன்கம்ப்ரெசிபிள்னா முடியாது. இன்கம்ப்ரெசிபிள் சொல்லுங்க. இன்கம்ப்ரெசிபிள். நெக்ஸ்ட் லிக்விட்ஸ். In liquids, molecules are loosely packed. இங்க பாருங்க, loosely packed. Hence, liquids are negligibly compressible. Negligibly compressible. They have definite volume but no definite shape. ஸோ என்ன சொல்றாங்க? லிக்விட்ஸ் இருக்கு இல்லையா, தண்ணி இருக்குது, அதனுடைய மாலிகூல்ஸ் எப்படி இருக்கான்னா எல்லாமே மாலிகூலால் ஆனது தான். சாலிடுக்கு க்ளோஸ்லி அரேஞ்சு. ஆனால் லிக்விட்ஸுக்கு பார்த்தோன்னா தண்ணி, பெட்ரோலியா, இந்த தண்ணி மாதிரி பொலபொலான்னு இருக்குன்னு பார்த்தோன்னா அதனுடைய மாலிகூல்ஸ் எப்படின்னா லூஸ்லி பேக்டு. தனியாக இப்படி இருக்கும், கிட்டவும் இருக்காது, தூரமும் இருக்காது, இப்படி. அதனால தான் தண்ணி கலகலான்னு இருக்கு. அதுக்கு ஒரு ஷேப், அதுக்கு வெயிட் இருக்கும். தண்ணிக்கு என்ன இருக்கும்? வெயிட் இருக்கும். ஆனால் ஷேப் இருக்குமா? சைஸ் இருக்குமா? கிளாஸ்ல ஊற்றினா கிளாஸ் சைஸ் வந்துடும், பாட்டில் ஊற்றினா பாட்டில் சைஸ் வந்துடும். அந்த பேஜ். கேஸ். In gases, molecules are very loosely packed. Hence, gases are highly compressible. So, இதே வந்து கேஸ்ல பார்த்தோன்னா ஒன்று சாலிட்ல கிட்ட கிட்ட இருக்குது, லிக்விட்ல லைட்டாக ஒதுங்கி இருக்குது, லூஸாக பேக் பண்ணிக்க. ஆனால் இதில் பார்த்தா வெரி லூஸ்லி பேக்டு, தனித்தனியாக இருக்குது. அப்போ அதை கம்ப்ரெசிபிளாக நல்லா என்ன பண்ண முடியும்? அழுத்த முடியும். ஒரு பலூனுக்குள்ளே காத்தடிச்சிட்டு அதை அழுத்தினா அழுந்தமா இருந்தாதா? தண்ணி ஊற்றிட்டு கூட அழுத்தினா அழுந்தமா இருந்தாதா? அதை விட இது கொஞ்சம் கம்மியாக அழுந்தோம். ஆனால் இதுவும் அழுந்தோம், லிக்விடும் அழுந்தோம், கேஸும் அழுந்தோம். ஆனால் பலூனுக்குள்ளே ஒரு டப்பா போட்ட, கனமான கல் போட்ட, கட்டிட்டு அதை அழுத்தினா அழுந்துமா? அழுந்தா. ஸோ அது இன்கம்ப்ரெசிபிள். புரியுதா? ரைட். இப்போ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, சாலிட், லிக்விட், கேஸ். சாலிட் எவ்வளோ கிட்ட கிட்ட இருக்கு பாருங்க.
ரவுண்டில். லிக்விட் எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. கேஸ் எப்படி இருக்குது? ரொம்ப தள்ளி இருக்குது. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி. மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்னால் நம்ம நேற்றே பார்த்தோம், மேட்டர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். ஒரு பொருள் செய்யறதுக்கான அடிப்படையான ஒரு பொருள் தான் மெட்டீரியல்ஸ். எ மெட்டீரியல் அது ஒரே பொருளாக இருக்கலாம், பல பொருள் கலந்துருக்கலாம். இப்போ சாமி கோயிலுக்கு வந்து ஐம்பொன் சிலை சொல்லுவாங்க. ஐம்பொன் சிலைன்னா அதில் பித்தளை, வெள்ளி, தங்கம், இது இரும்பு எல்லாம் போட்டு கலந்தாங்க. அப்போது மெட்டீரியல்ன்றது ஒரு மெட்டீரியலாகவும் ஒன்று இருக்கலாம், பலது கலந்தும் செய்யலாம். நேற்றே சொன்னேன் இல்லையா, ஒரு பேனலில் பல மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ எ மெட்டீரியல் இஸ் எ மிக்சர். மிக்சர் 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 சொல்கிறோம்ல, அது என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக அது மிக்சர்னா கலவை. ஒன்றா இருந்தால் தனியாக இருக்கும், மிக்சர்னா கலவை. மிக்சர். ஏன் மிக்சர் சொல்கிறோன்னா அதில் என்ன இருக்குது? பருப்பு இருக்கும், வேர்க்கடலை இருக்கும், ஓம்பொடி இருக்கும், எல்லாம் கலந்துக்கிறதால அது பேர் என்ன சொல்கிறோம்? அது எப்படி சொல்கிறோம் ப்ரொனவுன்ஸ் பண்ணால்? மிக்சர். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், TURE வந்த சர். TURE வந்தது MIX மிக்சர். சொல்லுங்க. ஆஃப் substances that constitute an object. They can be pure or impure, natural or man-made. பியூர்னா சுத்தமானது, பியூர்னானது, இம்பியூர்னா ஸோ ஆப்போசிட் அது, ரைட்டா? மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட் டு கெட் த திங்ஸ் needed for our daily life. We need food, dress, and many other goods for our daily living. Natural and man-made materials are transformed to produce these things. ஸோ ஒரு மெட்டீரியல்ன்றது தனியான ஒரு பொருளாக இருக்கலாம், மிக்சராகவும் இருக்கலாம். இப்படி கலந்து தான் ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு மேட்டரை செய்கிறாங்க. மெட்டீரியல் வச்சு தான் ஒரு மேட்டரை செய்கிறாங்க. அது வந்து பியூராக இருக்கலாம், அது இல்லை மிக்சர் இம்பியூராக இருக்கலாம், நேச்சுரலாக இருக்கலாம், அல்லது மேன்மேடாக இருக்கலாம். நேச்சுரல் மேன்மேடுக்கு இன்னொரு பேர்னா ஆர்டிஃபிஷியல். மேன்மேடுக்கு என்ன பேர்? ஸோ மெட்டீரியல்ஸ் ஆர் நீடட். நமக்கு தினமும் மெட்டீரியல்ஸ் நிறைய தேவைப்படுது. நம்ம தினமும் வாழ்க்கைக்கு சோப்பு தேவைப்படுது. சோப்பு இருக்குதா இல்லையா? அதில் என்ன சேர்க்குறாங்க? எண்ணெய் சேர்க்குறாங்க, தேங்காய் எண்ணெய் சேர்க்குறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான், அதில் பாதாம் இருக்குதுன்றான். பலவிதமான மெட்டீரியல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறாங்க? அதை மிக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செய்கிறாங்களா இல்லையா? நம்ம சாம்பார் செய்கிறோம், அதில் என்ன நல்லா இருக்குது? பருப்பு, தண்ணி, ஆனியன் இருக்கு, டொமேட்டோ இருக்குது, சில்லி இருக்கு, கடுகு இருக்கு, சால்ட் இருக்கு, ஆயில் இருக்கு. ஸோ இது அது ஒரு மிக்சர் தான். ஸோ அது மாதிரி பல விதங்கள் நம்ம பயன்படுத்தி செய்கிறோம். இங்கே மேன்மேடுன்றது வந்து ஆர்டிஃபிஷியல், மனிதனால் செய்யப்படுற எல்லாமே செயற்கையானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபைபர்ஸ். ஃபைபர்னா நார். ஃபைபர்னா என்னது? நார். ஃபைபர் இஸ் thin thread. thin என்னது? மெல்லிசான. திக்குன்னா கனமான. தின்னுனா thin thread of natural or artificial substances. It is used to make clothes with
the help of power looms or weaving machine the fibers we get from plants nanadu and animals na are called natural fibers. Cotton, jute, coir, flax, hemp are examples. Example nanadu இப்போ சொல்கிறேன். சாலிட்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளாஸு. எடுத்துக்காட்டு ஒன்று உனக்கு புரியறதுக்காக எடுத்துக்காட்டுவது தான் எக்ஸாம்பிள். இங்கிலீஷில் என்னது? எடுத்துக்காட்டுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் plant fibers. Wool and silk are examples for animal fibers. Fibers made by humans. Human another by chemical na very good. Chemical another chemical synthesis இத படிக்க நீ SYN sin THETSIS synthesis are called synthetic fibers or artificial fiber. Rayon, nylon, acrylic and Decron are examples for artificial நான் என்ன சொல்லியிருக்கேன்? நேச்சுரல்னா இயற்கையானது, ஆர்டிஃபிஷியல்னா fibers. These fibers are obtained from petroleum by complex chemical process. Complex ஈஸியாக படி. COM com PLEX plex complex படிங்க. COM com என்னது? கெமிக்கல் ப்ராசஸஸ். ஸோ ஃபைபர்னா நார். துணிகளை செய்யறதுக்கு நமக்கு என்ன? தின் த்ரெட், மெல்லிய இழைன்னு சொல்லலாம். ஃபைபர்னா ஒன்றும் சொல்லலாம், இழைன்னு சொல்லலாம், நார் சொல்லலாம். ஸோ சரியான வார்த்தை இழை தான். தின் த்ரெட்னா மெல்லிய இழை. நமக்கு இந்த ஃபைபர் எதுலேருந்து கிடைக்குதுன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து கிடைக்குது. அப்புறம் மேன்மேடுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியலாகவும் கிடைக்குது. நேச்சுரலாக எப்படி கிடைக்குதுன்னா பிளான்ட் கிட்டேருந்து கிடைக்குது, இன்னொன்று அனிமல்ஸ் கிட்டேருந்து கிடைக்குது. ஸோ தெரியணும் ஃபைபர்னா சார், ஃபைபர்னா இட்ஸ் ஒரு தின் த்ரெட் தான் சார் ஃபைபர். இந்த ஃபைபர் நமக்கு எப்படி கிடைக்குது? ஒன்று நேச்சுரலாக கிடைக்குது, இன்னொன்று ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது. சொல்லு, நேச்சுரலாக கிடைக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் தனியாக வச்சிடும். நேச்சுரலே ரெண்டாக கிடைக்குது. எதுலேருந்து கிடைக்குது? அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது, பிளான்ஸ் கிட்ட இன் இங்கிலீஷ் பிளான்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது, அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் வந்து பெட்ரோலியம் இது மாதிரி திங்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஸோ பிளான்ஸ்லேருந்து எது கிடைக்குதுன்னா காட்டன் பஞ்சு, ஜூட்டு நம்ம தென்னை மர நார், பனைமர நார், அப்புறம் பட்டைங்க, மரப்பட்டைங்க, இது மூலம்லாம் நமக்கு என்ன கிடைக்குது? நமக்கு
இந்த ஃபைபர் கிடைக்குது. அனிமல்ஸ் கிட்டேருந்து எதுலேருந்து கிடைக்குது? அனிமல்ஸ் கிட்டேருந்தும் நமக்கு கிடைக்குது. எந்த அனிமல் கிட்ட கிடைக்குது? நம்ம வந்து செம்மறி ஆட்டிலேருந்து அதனுடைய முடி எடுத்து நம்ம தைக்கிறோம். சில பறவைகளில் இருக்கக்கூடிய ஃபெதரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பட்டு புடவை எதுலேருந்து கிடைக்குது? ஒரு அனிமல், ஒரு பூச்சிலேருந்து கிடைக்குது. பட்டு பூச்சிலேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது நமக்கு ஃபைபர் வந்து பிளான்ட்ஸ் கிட்டேருந்தும் கிடைக்குது, அனிமல்ஸ் கிட்டேருந்தும் கிடைக்குது. அடுத்தது பார்த்தோன்னா இதில் பலவிதமான கெமிக்கல் ப்ராசஸேஜ் ஆர்டிஃபிஷியல் தயாரிக்கிறான் மனுஷன். அது வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் சொல்கிறோம். அது எதுன்னு பார்த்தோன்னா ரேயான், சொல்லுங்கள், நைலான், அக்ரிலிக் அண்ட் டெக்ரான். ஸோ இப்போ இந்த பெட்ரோல் வருது இல்லையா, அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுத்து சில கெமிக்கல் ப்ராசஸ் செஞ்சோம் இவன் ஃபைபரை கண்டுபிடிக்கிறான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு மேலே உங்களுக்கு ஃபைபர்னு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ஃபைபர்ஸு, இந்த பக்கம் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். என்ன ஃபைபர்ஸ் இது? நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன்னா பஞ்சு, சரியா? காட்டன். A cotton plant is a bushy plant. Bushy-na bodar. Bushy-na என்னது? Bushy plant of 5 to 6 feet high. Cotton grows. Grown என்னது? Grown என்னது? வளர்தல். க்ரோனா என்னது? நீங்கள் க்ரோ ஆகுறீங்களா இல்லையா? அனிமல்ஸ் க்ரோனா வளர்தல். க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில். பிளாக் சாயில்னா பிளாக் சாயில் அண்ட் alluvial soil. The cotton plant bears a large number of small green pods called cotton balls. Small green pods na நம்ம பீன்ஸ் பார்க்குறோமா இல்லையா, அது உள்ளே விதை இருக்கும், மேலே ஒரு மூடின்னு இருக்குமா இல்லையா, அது பேர் தான் பாட்ஸ். பாட்ஸ்னா ஒரு விதையையும் பழத்தையும் மூடி இருக்கக்கூடிய தோல், தொடர் தோல் தான் பாட்ஸ். These balls contain, obtain இந்த வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குது, கொண்டு இருக்கும், வச்சுன்னு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். contain seeds covered. கவர்னா என்னது? கவர்னா மூடி இருத்தல். கவர்னா என்னது? ஒரு கவர் கொடுப்பாருன்னா கவர் மூடுறதுக்கு தான் கவர் கேட்குறோம். கவர்ட்னா மூடி இருக்கும். கவர்ட் வித் white fibers when the cotton balls mature. இங்கே பா TUR மெச்சூர்னா நல்லா மெச்சூர் ஆகுறானேனா வளர்ந்துருக்கிறானே, பெரிய பையனாட்டுக்கு. மெச்சூர்னா வளர்ந்த பிறகு, முழுமை அடைஞ்சு ஒன்று ஓரளவு வளர்ந்த பிறகு அது என்ன சொல்லுவான்? மெச்சூர். என்ன சொல்லுவான்? உனக்கு மெச்சூரிட்டியே இல்லைப்பா சொன்னாங்களா இல்லையா? மெச்சூர். தே பர்ஸ்ட் என்னது? வெடித்தல். பர்ஸ்ட் என்னது? இப்ப பலூன் ஊதிட்டு நம்ம என்ன பண்றோம்? டமால்னா என்னது? பர்ஸ்ட். சொல்லுங்க. Exposing the white fiber of cotton. Cotton is usually handpicked from the plants. ஸோ காட்டன்னா என்ன சொல்கிறாங்க? இது ஒரு புஷி பிளான்ட்னா புதர் வகையை சேர்ந்தது. இது எவ்வளோ வளரனா 5 to 6 feet. ஃபீட்னா அடி. ஃபீட்னா என்னது? 5 to 6 feet இருக்கும். இது எந்த இடத்துல நல்லா வரும்னா பிளாக் சாயில் அண்ட் alluvial சாயில் தான் நிறைய நல்லா வளரும். இதில் என்ன வருதுன்னா இது வந்து நிறைய ஒரு செடியில் பார்த்தா நிறைய ஸ்மால் க்ரீன் பார்ட்ஸ், பச்சை கலரில் ஒரு பழம் மாதிரி காய்ச்சிருக்கும். அது ஒரு காய் மாதிரி காய்ச்சிருக்கும். அதை சுற்றி என்ன இருக்குன்னா பஞ்சு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா மெச்சூர் ஆன பிறகு பர்ஸ்ட் ஆகும். மெச்சூர் ஆன பிறகு நல்லா முத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் மெச்சூர் ஆன பிறகு அது பர்ஸ்ட் ஆச்சுன்னா அப்போ அதுலேருந்து நிறைய ஃபைபர் நமக்கு கிடைக்கும். இதை எப்பயுமே ஹேண்ட் பிக்னா கையில் தான் எடுக்க முடியும். மல்லிப்பூ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹேண்ட் பிக். சொல்லுங்க.
கையில் தான் எடுக்க முடியும், ஹேண்ட் பிக்கடாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணுறாங்க? ஸோ ஃபஸ்ட் நமக்கு காட்டன் கிடச்சிச்சு, அது எப்படி துணியாக மாற்றுறாங்கன்றது தான் ப்ராசஸ் போட்டிருக்காங்க. மேலே போட்டிருக்காங்க பாரு, காட்டன் பால்ஸ், காட்டன் ஃபைபர். அந்த காட்டன் ஃபைபராக மாற்றுறது பேர் தான் கைனிங். சொல்லுங்க. லிண்ட், ஸ்பின்னிங், யார்ன், வீவிங், knitting, ஃபேப்ரிக். ஸோ ஒரு காட்டன் பால் என்ன பண்ணுறாங்க? ஃபைபராக மாற்றுறாங்க, இழையா மெல்லிய நூலாக மாற்றுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க? நூல்கண்டாக மாற்றுறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க? ஸ்பின்னிங் பண்ணி நூல் உருண்டையாக மாற்றுறாங்க. அதை வீவிங் பண்ணுறாங்க, நெசவு பண்ணுறாங்க. நெசவு பண்ணிவிட்டு அதில் நிட்டிங், துணியை தைக்கிறாங்க, ஒரு துணியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். கைனிங். There are two processes to make cotton yarn. yarnனா நூல் கண்டு, காட்டன் யான்னா காட்டன்னா பஞ்சு, யான்னா கண்டு, பஞ்சு கண்டு. yarn, cotton yarn from cotton fiber. The raw fibers are separated. செப்பரேட்டட்னா நாலாவது செப்பரேட்டாக உட்காரு சொல்கிறோம்னா அர்த்தம். செப்பரேட்னா பிரித்தல். உங்கள் அம்மா சொல்கிறாங்க அந்த அரிசியில் இருக்கிற கல்லெல்லாம் செப்பரேட் பண்ணு. செப்பரேட்னா சொல்லுங்க. Separated from the seeds by a process known as கைனிங். அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய நூலை எடுக்கிறது தான், பஞ்சில் இருக்கக்கூடிய விதையை எடுக்கிற பேர் தானே அது. ஸோ செடியிலேருந்து நம்ம பஞ்சு எடுத்துட்டோம், அதில் ஒரு கருப்பு கலர் சீடு இருக்கும், அந்த பஞ்சு தனியாக விதையை தனியாக எடுக்கிறது இப்போ என்னது? சே the fibrous material left after separating cotton seeds is called lint. The lint is then tied and pressed into balls. The final proportions of short fibers and other impurities. Impure என்ன சொன்ன? Very good. Clapper. Impurities are removed. என்னது? ரிமூவ் பண்ணு சொல்றோமா இல்லையா? ரிமூவ் என்னது? நீக்குதல், எடுத்து போடுது. நீங்க அந்த இதுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணு. செப்பரேட்னா பிரித்தல் சொன்னோம், ரிமூவ்னா தூக்கி போடுறது, அது அந்த இடத்துல இருந்து எடுத்துறது. removed by the process of combing. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து அந்த கொட்டையை எடுத்துட்டு வைக்கிறது வந்து கைனிங். அந்த ப்ராசஸ்க்கு என்னது? ஸோ பஞ்சில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுக்கிறது, அந்த காட்டனில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுக்கிறது வந்து கைனிங் பார்த்தோம். இந்த கைனிங் முடிஞ்சிட்ட பிறகு சீட்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா? சீட்லெஸ்னா விதை இல்லாமல், சீட்னா விதை, சீட்லெஸ்னா இந்த சீட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய காட்டனுக்கு பேர் லிண்ட். என்ன அதுக்கு பேர்? அதை நல்லா கட்டிட்டு ஒரு பாலில் போட்டு என்ன பண்ணுவாங்க? அதை ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணால் அது ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபைபர்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் ரிமூவ். அதில் இருக்கிற சின்ன சின்ன கருப்பாக இருக்குது மற்றதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் வந்து கோம்பிங். அதுக்கு பேர் என்னது? நெக்ஸ்ட் ஸ்பின்னிங்னா சுத்துறது. ஸ்பின் என்னது? ஸ்பின்னிங்.
The process of The process of making making yarn from lint from lint fiber fiber is called is called spinning. spinning. Spinning is Spinning is done done on a on a large scale large scale with the help of with the help of spinning machines. spinning machines. 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 Machines என்னது? Machine. ஸ்பின்னிங்னா சுத்துறது, மிஷின்ஸ்னா வெரி குட், கை தெரியல அவனுக்கு. மிஷின்ஸ்னா என்னது? ஸோ இந்த போதும், இந்த லிண்ட் கிடைக்குது. லிண்ட் என்ன பண்ணுறாங்க, அதை இன்னும் க்ளீன் பண்ணுறாங்க. அது பேர் வந்து கோம்பிங். அதில் இருக்கிற மொத்த அழுக்கு தூசெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இது முடிஞ்சிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்பின்னிங் சூழ விடுவாங்க. அதை வச்சு ஒரு பெரிய இதில் வச்சுட்டு அந்த பஞ்சை நல்லா டைட்டாக அழுத்தி மெலிசாக வலிச்சு நூலை உருவாக்கும். அப்படியே சுத்தம். அது பஞ்சு என்ன பண்ணோம், நல்லா முறுக்கி கனமான நூலாக அதை மெலிசாக ஆக்கி அதை சுற்றுவாங்க. அதை வந்து ஸ்பின்னிங். யான் டு ஃபைப்ரிக். Yarn to fabric. வீவிங். வீவிங்னா நெய்தல். நெய்தல்னா என்னன்னு கேட்டோன்னா, ஒரு நூலை துணியாக மாற்றுறதுக்கு பேர் தான் நெசவு தொழில் சொல்லுவாங்க. நூலை இப்படி ஒரு நூல் அடிக்கும், இப்படி ஒரு நூல் அடிக்கும். மிஷின் பார்த்துக்கிறீங்களா, உங்களுக்கு காட்டுற அப்புறம் வீடியோ. ஸோ தட் இஸ் கால்டு வீவிங். வீவிங் அண்ட் knitting. Knitting. அதை knitting படிக்கிறது. கே வந்து சைலண்ட். knitting Knitting. are the two most important processes Important processes used for used for making making fabric fabric from the from the yarn. yarn. The process of The process of making making two sets of two sets of yarn yarn together. Together-na fourth and fifth standard. Sit together. Together-na ஒன்றாக. Together-na என்னது சொல்லுங்க. Together. Say together. To make fabric is called weaving. It is done by weavers. யாரெல்லாம் வீவ் பண்றாங்கன்னா, அந்த நெசவு செய்யறாங்களோ அவங்க பேர் நெசவாளர். தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து வீவர்ஸ். on a machine called loom. லூம்னா அந்த மாதிரி டக் 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 டக்குன்னு கையில் அடிப்பாங்க. அதை கையில் பண்ணால் அது பேர் ஹேண்ட் லூம். அதே மின்சாரத்தில் பண்ணால் அது பேர் பவர் லூம். சரியா? கைத்தறி, மின்சாரத்தறி அப்படின்னு சொல்லுவாங்க. தறி. த லூம் either and operated and looms are power operated during knitting. A single yarn is used to make a piece of fabric. ஃபேப்ரிக்னா துணி. கட் பண்ணி துணி அப்படியே வரும். துணி மட்டும் தராங்களே, அதை எடுத்து நம்ம தைக்கிறோம் இல்லையா, அதுதானே அது துணி. இட் இஸ் டன் பை and also on machine. கீழே பாரு கொடுத்துருப்பாரு, ஸ்பின்னிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ பஞ்சை அழுத்தி நூலாக மாற்றுறாங்க. நூலை என்ன பண்ணுறாங்க, வீவ் பண்ணுறாங்க. நூலை துணியாக மாற்றுறாங்க. knittingனா இது மாதிரி நூலை வந்து சேர்த்து கட்டுறது. ஸோ யான் டு ஃபேப்ரிக். ஸோ இந்த நூலை என்ன பண்ணுறாங்க, வீவிங் பண்ணுறது மூலமாக நூல் ஒரு நூலையும் ஒன்று நூல். இப்போ உங்கள் ட்ரெஸ் பார்த்தாலும் தெரியும், இப்படி ஒரு நூல் இருக்கும், இப்படி ஒரு நூல் இருக்கும். இந்த மாதிரி வீவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை க்ளோத்தாக மாற்றுறாங்க. அதான் நம்ம ஃபேப்ரிக்னு சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறோம், யூசஸ் ஆஃப் காட்டன். யூசஸ் ஆஃப் காட்டன்னா எது, காட்டன் என்னது. ஸோ it is used to manufacture
MANU manu, FAC fac, chur, TURE manufacture. மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய்தல், உருவாக்குதல், தயாரித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் garments. ஸோ இது என்னத்துக்கு யூஸ் ஆகுது? காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் துணிகளை செய்யறதுக்கும், கார்மெண்ட்ஸ்னா துணி, பெரிய பெரிய துணி வியாபாரம் பண்ணுறதுக்கும் இது பயன்படுது. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் fillers in pillows. Pillow nanadu and mattresses na bed nu solra, adu seriyana per enadhu? Say mattresses. It used for making surgical bandage. Surgical na அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் பண்றாங்க இல்லையா? சர்ஜிக்கல் பேண்டேஜ்னா அந்த அறுவை சிகிச்சை பேண்டேஜஸ் செய்யறதுக்கு பயன்படுது. சர்ஜிக்கல் பேண்டேஜஸ். It is used for making dhotis, saris, bedsheets, table cloth and so on. இது மட்டும் இல்லாமல் தோத்திஸ்னா வேஷ்டி, சாரி செய்யறதுக்கு, பெட்ஷீட் செய்யறதுக்கு, டேபிள் க்ளாத் செய்யறதுக்கு, இன்னும் பலதுக்கும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் ஜூட். ஜூட்னா இப்போ பார்க்க போகிறோம். ஜூட் ஃபைபர் is obtained from the stem. Stemna தண்டு, stem of a jute plant. Jute plant உடைய தண்டே தானே மாத்துறாங்க, இந்த ஜூட்டா மாத்துறாங்க. Jute plant as long, soft and shiny fibers. Long nanadu நீளமான, சாஃப்ட்னா யார் கரெக்டாக சொல்லுங்களா? வெரி குட், மென்மையான. அண்ட் ஷைனினா பளபளக்கும், மினுமினுக்கும், ஜொலிக்கும், த ஷைனி. It is also referred. Referredனா கருதப்படும். சந்தியா நல்லா படிக்காத பொண்ணா இருந்தா இப்போ நல்லா படிக்கிற பொண்ணா கருதப்படுறா, இல்லைன்னா நல்லா படிக்காத ரெஃபர்ட். அவள் என்ன ரெஃபர் பண்ணுறான்? அவள் ஒரு நாட் ரீடிங் குட் ஃபெலோ. வேலன் நாட் ஈவன் ஸ்டடி. இவனை எப்படி ரெஃபர் பண்ணுறோம், அவனை எப்படி ரெஃபர் பண்ணுறோம், நம்ம எப்படி சொல்கிறோம், கருதுறோம், எப்படி நினைக்கிறோம், அதுதான் ரெஃபர்னா அப்படி கருதுறதுன்னு அர்த்தம். ரெஃபர்ட் டு as the golden fiber. Golden என்னது? Due to its color and cost effectiveness. Jute fibers are separated from the process of retting jute by hand, and then they are dried. These are converted என்னது? மாத்துறது. கன்வெர்டட் என்னது? ஸோ ஒரு பால் இருக்குது, அதை நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுறோம்? டீயாக கன்வெர்ட் பண்ணலாம், தயிராக கன்வெர்ட் பண்ணலாம், காஃபியாக கன்வெர்ட் பண்ணலாம். மாற்றுதல், கன்வெர்ட்னா டிரான்ஸ்ஃபார்ம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். கன்வெர்டட் into yarns in the same manner
மேனர்னா ஒரு ஒழுக்கமுறை, விதிமுறை, செயல்முறை, ஒரு மெத்தடுன்னு சொல்கிறோம். மேனா as in the case of as in the case of cotton. cotton. ஸோ ஃபைபர்ன்றது ஒரு செடி. ஜூட் செடியிலேருந்து தான் இந்த ஃபைபர் எடுக்கிறாங்க. இந்த ஜூட்லேருந்து எப்படி ஃபைபர் எடுக்கிறாங்கன்னா, இந்த செடி பார்த்தோன்னா மெல்லிஸாக சாஃப்டாக லாங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இதை என்ன பண்ணுறாங்க, இதை கோல்டன் ஃபைபர்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன்னு கேட்டால் தங்க கலரில் இருக்கும். நம்ம கடையில் நூல் கட்டுவாங்க பார்த்துக்கிறீங்களா, அந்த நூல் தான் ஜூட் ஃபைபர். அது நூல் கட்டுறாங்களா இல்லையா கயிறில், அது வந்து ஜூட் ஃபைபர். அதை நல்லா காய வச்சு அதை என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி நல்லா காய வச்சு அதை நல்லா மேலே போட்டு மிஷினை போட்டு அதை அறுத்தாங்கன்னா நூலாக வந்துடும். அதை நல்லா முறுக்கி நம்ம ஜூட் ஃபைபரை பயன்படுத்துகிறோம். அதனால தான் அதுக்கு பேர் கோல்டன் ஃபைபர். ஏன் சொல்கிறாங்கன்னா, அது கலர் மட்டும் இல்லை, ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் அதை நூலாக மாற்றத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காட்டனுக்கு என்ன பண்ணோம், கைனிங், நிட்டிங் இதெல்லாம் பண்ணோமா இல்லையா, அதே தான் இதுக்கும் பண்ணோம். அதே ப்ராசஸ் தான் இதுக்கும் செய்யணும். யூசஸ் ஆஃப் ஜூட். Uses of jute. It is used for making Used for making bags, bags, carpets, carpets, curtains. curtains. கர்டைன் என்னன்னா, நம்ம ஜன்னலில் தொங்க வரோம் இல்லையா, ஜன்னல் ஸ்க்ரீன் போகிறோம் இல்லையா, அது பேர் தானே அது கர்டைன்ஸ் அண்ட் ரோப்ஸ். ஸோ பேக் செய்யறதுக்கு, கார்பெட்னா காலில் கீழே போட்டுக்கிறதுக்கு, கர்டைன்ஸ்னா ஜன்னலுடைய திரையாக போகிறதுக்கு, ரோப்ஸ்னா கயிறு செய்யறதுக்கு இது பயன்படுது. இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங். மேக்கிங் என்னது, சமைக்கிறதா, மேக் பண்ணுறதுனா என்னடா, அது பேக்கிங். நான் கேட்குறது மேக்கிங். மேக்கிங்னா செய்யறது அல்லது தயாரித்தல் அர்த்தம். மேக்கிங் சொல்லுங்க. க்ளோத்ஸ் ஃபார் wrapping bales of raw cotton and to make socks for storing grains. ஸோ இது வந்து துணிகளை பேக் பண்ணுறதுக்கு, அரிசியெல்லாம் போகிறதுக்கான மூட்டை, அரிசி மூட்டை வருதா இல்லையா, சாக்ஸ். அந்த சாக் எதில் செய்கிறாங்கன்னா இதில் தான் செய்கிறாங்க. இட் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் வால் ஹேங்கிங் ஃபார் டெக்கரேஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம விதவிதமாக அழகழகான பொருட்களை தொங்க வைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறோம், அழகு சாதனங்களை. Coir fiber is obtained from the outer covering of coconut. It is used to make floor mats, door mats, brushes and mattresses. ஸோ காயர் என்னன்னு கேட்டால் தேங்காய் நார். காயர் என்னது, ஸோ இதுலேருந்து இருக்கக்கூடிய நாரை எடுத்து கூட அதுலேருந்து பலவிதமான பொருள், டோரு, மேட்ஸு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். 4th standard science lesson 2 matter and materials, page number 95. The topic is matter and materials. Say now we are going to know what is matter and what are the materials. Okay, in this lesson we have to classify the materials based on their properties, conduct simple investigation related to materials, realize the importance of matter and materials in daily life, differentiate transparent and translucent and opaque objects. First, materials. மெட்டீரியல்ஸ்னா பொருட்கள். மெட்டீரியல்ஸ்னா என்னது, எவ்ரிதிங். இப்போ ரெண்டு வார்த்தை, எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா இல்லையா, பிரபஞ்சம்.
universe is made up of matter. We need to explore. 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 எக்ஸ்ப்ளோர்னா ஆராய்ச்சி செய்தல், கண்டுபிடித்தல், தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ப்ளோர் many different materials to make sense of our world. ஸோ இந்த உலகத்துல எல்லாமே பொருட்களால் ஆனதுதான். எல்லாமே ஏதோ ஒரு பொருட்களானதான். we need to explain many different materials. இதுல பல விதமான பொருள் இருக்கு. இரும்பு இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, மண் இருக்குது, செம்பு இருக்குது, தங்கம் இருக்குது, பலவிதமான மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த உலகத்தை நம்ம பல்வேறு விதம் புரிந்து கொள்வதற்கு இந்த பொருட்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். த மேட்டர் ஃப்ரம் விச் எ திங் is made of is called material. இது ஒரு மேட்டர். இந்த புக்கு என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க? பேப்பர் மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க. இது ஒரு மேட்டர். இது என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க? அயன்ல செஞ்சிருக்கிறாங்க. இது என்னது? பென். இது என்ன மெட்டீரியல் செஞ்சிருக்காங்க? பிளாஸ்டிக். ஸோ அது மாதிரி மேட்டர்னா என்னன்னு தெரியணும். இது மேட்டரு, இது செய்யப்பட்டது மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், chair is made of wood. Eraser is made of rubber. Candle is made of wax. ஸோ ஒரு சேர் எதில் செய்யறாங்க? இந்த சேர் எதில் செஞ்சிருக்காங்க? பிளாஸ்டிக். சில சேரு வுட்ல செஞ்சிருப்பாங்க. ரப்பர் இதில், எரேசர் எதில் செஞ்சிருப்பாங்க? ரப்பர்ல. கேண்டில் எதில் செஞ்சிருப்பாங்க? வேக்ஸ்ல. வேக்ஸ்னா மெழுகுல. சரியா? Right. Try to answer. Look at the pictures and identify the materials by which they are made of. Wood எது? வுட்டு பாரு, ரெண்டு வரும். எது எது வரும்? ட்ரெயினும் வரும், சேரும் வரும். ரெண்டுத்துலேயும் வுட்டுன்னு. ஆமா, பிளாஸ்டிக் எதுக்கு வர சொல்லுங்க? பழுப்புக்கு மட்டும்தானா? வேற எதுக்கு இருங்க? ஒயர் பேக்குக்கும் அதான் வரும். Properties of materials. We can measure. மெஷர்னா அளக்குது. இந்த டேபிளை மெஷர் பண்ணு, இந்த பில்டிங்கை மெஷர். மெஷர் மீன்ஸ் டு calculate the length. measure. நல்லா TION வந்தா ஷன் வரும், SURE வந்தா ஷர் வரும். measure. CR feel the materials. Different types of material have different properties that make them useful for various purposes. வேரியஸ்னா விதவிதமான, பர்பஸஸ்னா செயல்பாடுகளுக்கு, நோக்கத்துக்கு. Most materials have
more than more than one property. one property, Property. property, Property. property, அதான் பாரு PRO PR per TYT property. property. They can be hard. They can be hard, Hard. hard, Hardனா கடினமா இருக்குது. Or or soft. soft, Softனா soft, மென்மையா இருக்குது. Shiny. shiny, ஷைனினா jolly, வெரி குட் பளபளக்கிறது ஜொலிக்கிறது. ஆர் டல் dull, டல்லா இருக்கு. டல்லுன்னா என்னது? then soft, மங்கலா இருக்குது. பேக் வரும் மங்கலா இருக்குதுல டல்லா இருக்குது. ஸ்மூத். ஸ்மூத்னா வழவழன்னு இருக்குது. இந்த பீரோ தடவை எப்படி இருக்கா வழவழன்னு. இது எப்படி இருக்குது? ரஃப். ஃப்ளெக்சிபிள். flexible, ஃப்ளெக்சிபிள்னா இப்படி வளையுது. ஃப்ளெக்சிபிளா இருக்குது நல்லா வளைய உடம்பு. ஃப்ளெக்சிபிள். ஆர் ரிஜிட். rigid, இதை வளைச்சா என்ன ஆகும்? உடச்சிடும். இது ரிஜிட். கெட்டியா இருந்தா இது ரிஜிட். இது மாதிரி இருந்தா அது ஃப்ளெக்சிபிள். சொல்லுங்க ஃப்ளெக்சிபிள். flexible, ரிஜிட். rigid, flexible, rigid, flexible, rigid, flexible. ஒன் hard and soft materials. சொல்லுங்க. Hard and soft material, ஸோ ஹார்ட்னா சாஃப்ட்னா என்ன? மெட்டீரியல்ஸ் material which cannot be which cannot be easily compressed. easily compressed, Easily compressed. easily compressed, Compressed. compressed, Cut. cut, Bent. bent, Or scratched. or scratched, Scratched. scratched, ஸ்க்ராட்ச்னா என்னது? ஸ்க்ராட்ச்னா கீறுறது விரிசல் விடுறது. கம்ப்ரஸ்னா அழுத்துறது. கம்ப்ரஸ்னா என்னது? called called hard materials. hard materials. Example: Example: brick, brick, bone, bone, and steel. and steel. ஸோ சில மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹார்ட் மெட்டீரியல்ஸ் சொல்கிறோம். எதெல்லாம் பார்த்தோன்னா அதை we cannot easily compress. அழுத்த முடியாது. என்ன பண்ண முடியாது? அழுத்த. நம்ம போன் பார்த்தோன்னா ஈஸியாக அழுத்த முடியாது. அயன் திங்ஸ் பெல் அடிக்கிறோமே அந்த அந்த இது அழுத்த முடியுமா? நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் Materials which can be which can be easily compressed, easily compressed, cut, cut, bent, bent, or scratched or scratched are called are called soft materials. soft materials. Example: Example: foam, foam, clay, clay, or skin. or skin. Sorry, and skin. Next page. 2. Shiny and dull materials. Shiny and dull materials. Now we are going to know about the shiny and dull materials. Shiny means பளபளன்னு இருக்குது. டல்லுனா மங்கலா இருக்குது. ஓகேவா? ரைட். Materials Materials which which reflect. reflect, ரிஃப்ளெக்ட்னா பிரதிபலிக்குது. அது மேலே பளிச்சுன்னு அது மாதிரி ஒளிச்சு அடிக்கிறது. வெளி ஒரு ஒளி இருக்குது. அது மேலே அது மேலே ஒளிப்பட்டு பிரதிபலிச்சா இப்போ கண்ணாடி எடுத்து போய் வெளிச்சத்தில் சூரியனில் வச்சா என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா? ஸோ ரிஃப்ளெக்ட். மெட்டீரியல்ஸ் materials விச் which reflect the light reflect the light well will are called called shiny materials. shiny materials. Say Shiny materials. example: Example: stainless steel. stainless steel. Is this a shiny material? Yes. மேலே பார்த்தா தெரியுது. Example: Example: stainless steel. stainless steel. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதான் ஒரு நம்ம இது மாதிரி ஒளிப்பட்டா பிரதிபலிக்குதா இல்லையா? இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். டைமண்ட் பார்த்துக்கிறீங்களா? அதுவும் பிரதிபலிக்கும். கோல்டு மஞ்சள் கலர்ல பார்த்துருக்கீங்களா? அதை போய் வெளிச்சத்தில் வச்சா அது மேலே இருந்து ஷைனிங் அடிக்கும். ஆனால் இங்கே கவனி, இந்த பேக் இருக்குது.
இது மேலே வெளிச்சம் பட்டு வெளியே வருதா, ரெஃப்ளெக்ட் ஆகுதா, இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அப்போ இது டல். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டீரியல்ஸ் விச் டு நாட் ரிஃப்ளெக்ட். சொல்லு. ரிஃப்ளெக்ட். Reflect the light well are called dull materials. Example, candle, paper and jute bag. பேப்பர்லயோ கேண்டில் மேலேயோ எதனா லைட் பட்டா திருப்பி பிரதிபலிக்குமா, வருமா, வராது. 3. Rough and smooth materials. ரஃப்னா சொர சொரான்னு இருக்குது, ஸ்மூத்னா வழ வழான்னு இருக்குது. ஓகேவா? மெட்டீரியல்ஸ் which have ups and downs on their surface. Surfaceனா பரப்பு. surfaceனா என்னது? surface. SUR sir. FACE face. Surface are called rough materials. Example, brick, rock and tire. ஸோ இப்போ ஒரு கல் இருக்குது, அங்கே வெளியே போய் தரையில் தடனை எப்படி இருக்கும், மேடு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். டயர் பாரு, அப் அண்ட் டவுன் இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல் குழாங்கல் எடுத்திங்கன்னா அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ஒரு ஈவனாக இல்லாது, ஈவன்னா சமமாக இல்லாது, ஈவனாக இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தட் இஸ் கால்டு ரஃப் மெட்டீரியல்ஸ். என்ன மெட்டீரியல்ஸ்? மெட்டீரியல்ஸ் which do not have ups and downs on their surface are called smooth materials. Example, mirror. Mirror என்னது? Mirror, silk cloth. வழவழன்னு இருக்கும், பட்டு துணி. பார்த்துக்கிறீங்களா? தொட்டா வழவழன்னு போகும். அண்ட் டைல்ஸ், வீட்டுக்கு டைல்ஸ் போறாங்களா, பார்த்துக்கிறீங்களா? தொட்டா எப்படி இருக்கா? ஸோ தீஸ் ஆர் கால்டு ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். இப்போ இங்கே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கு. ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். ஃப்ளெக்சிபிள் சொல்லுங்க. ஃப்ளெக்சிபிள், 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 ஃப்ளெக்சிபிள். ரிஜிட் மெட்டீரியல்ஸ், ரிஜிட் மெட்டீரியல்ஸ், ரிஜிட் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் which cannot be, which can be bent or scratched, stretched, sorry, stretched, sorry, stretched. ஸ்ட்ரெச்னா வலிக்க முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷர்ட் இருக்கு, இது கொஞ்சம் என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ரப்பர் பேண்ட் என்ன பண்ண முடியும், இழுக்க முடியுமா, முடியாதா? தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங்னா இழுத்தல். ஸ்ட்ரெச்டு, ஸ்ட்ரெச்டு, easily are known as flexible materials. Example, rubber band, electric wire and cycle tube. So rubber band என்ன பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணலாம், flexible வளைக்க முடியும், stretch பண்ண முடியும். சொல்லுங்க. flexible, stretch. ஆனா இதை stretch பண்ண முடியாது, இது only flexible பண்ணலாம். ஆனா ரப்பர் பேண்ட் என்ன பண்ணலாம், flexible and stretch. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஒயர் இருக்குதுன்னா என்ன பண்ணலாம், flexible, stretch. சைக்கிள் டியூப் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அது என்ன பண்ண முடியும், மெட்டீரியல்ஸ் which cannot be bent, பென்ட்னா பெண்ட் பண்றது, வளைக்கிறது, bent or stretched.
easily are known as rigid materials. Example, a stick, wooden scale, and stone. அவங்க உஷாரா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வுட்டன் ஸ்கேல், மெட்டல் ஸ்கேல் சொல்ல. இது கூட லைட் என்ன ஆகும்? பெண்ட் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும். சரியா? ஒரு ஆக்டிவிட்டி. Waterproof materials. What is waterproof materials? Na water வந்து அதுக்குள்ள என்ன ஆகாது? போகாது. That is called waterproof materials. சொல்லுங்க. Waterproof materials. Say Waterproof materials. Materials Materials that do not allow water to pass through them to pass through them are called waterproof materials. waterproof materials. Example, raincoat and aluminium foil. Aluminium foil of tablet strip. So எந்த ஒரு மெட்டீரியல் does not pass through the water. Raincoat, umbrella இதெல்லாம் வந்து ரெயின் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இன்னொன்று டேப்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில், அது உள்ள மாத்திரை இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே அந்த மாத்திரையை போட்டால் கூட என்ன ஆகுது? மாத்திரை என்ன ஆகுது? நினையாது. கரையதில் நினையாது. ஏன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து அதை காப்பாற்றும். Do you have raincoat? Do you have raincoat? Do you have raincoat? How many of you have the raincoat? Raise your hands. Right, next 3. Transparent. Say transparent. இது TRANS. டிரான்ஸ்னா செல்லுதல், பாய்தல், ஓடுதல். பேரண்ட்னு வருது, இங்கே பெரண்ட்னு நம்ம படிக்கணும். PARENT, பெரண்ட். படிங்க. டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட்னா உள்ள இருக்கிறது வெளியே தெரியும், அதுதான் டிரான்ஸ்பரண்ட். சில ட்ரெஸ் போடுவோம், நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு மேலே ஒரு வலை மாதிரி போடுவோம், அது நான் உள்ள இருக்குது அப்படியே வெளியே தெரியும். அந்த பிளாஸ்டிக் டப்பா எடுத்துன்னு வா, ஜன்னல் வரங்குது பாரு. டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் and opaque objects. Have you ever seen through the bus window some objects? Objects na என்னது? பொருட்கள். Objects na objects allow light to pass through them. This helps us to see through them as the window of your bus. Let us see how different objects behave with light. So ஒரு லைட்ல இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி செயல்படுதோ அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஒன்றுத்துக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட், ஒன்று டிரான்ஸ்லூசன்ட், ஒன்று வந்து ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ. அலோன்னு அனுமதித்தல். அலோ த லைட் to pass through them, so we can see other objects clearly through transparent objects. Examples: air, glass and
பியூர் வாட்டர். Pure water. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஒலி அனுப்புகிறோன்னா அது இன்னொரு பக்கம் அனுப்பும். ஒரு பக்கம் அனுப்பக்கூடிய ஒலியை இன்னொரு பக்கம் அனுப்புதுன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி ஒரு பக்கம் வெளிச்சடிச்சா இன்னொரு பக்கம் வரும். கண்ணாடி கிளாஸில் வெளிச்சடிச்சா வரும். காற்று இருக்குது, இந்த காற்றுல நம்ம இப்படி வெளிச்சடிச்சோன்னா என்ன பண்ணோம், அப்படி அங்கே வரைக்கும் போகுது. வெளிச்சம் தெரிதா? இதில் வச்சாலும் வெளிச்சம் போகுது. வெளிச்சம் போகுது தெரிதா? இதில் வச்சா இதுதான் ஒபெக். இது ஒபெக். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் 2 translucent objects. Translucent object. 3 டைம் சொல்லுங்க. Translucent object. Translucent object. Translucent object. Translucent objects Translucent object. allow some light Allow sunlight to pass through them. to pass through them. So So we cannot see the objects we cannot see objects clearly, clearly, but but we see them we see them as as blurred. blood. Blurredனா மங்கலான. blurred images through them. Examples: Examples: paper soaked in oil, paper soaked in oil, snow and vegetable oil. soap and vegetable oil. ஒரு பேப்பரில் நம்ம இப்போ லைட் அடிக்கிறோம். ஒபெக் ஆப்ஜெக்ட்ஸ். Opaque objects. ஒபெக் Opaque objects. objects. Opaque objects Opaque objects do not allow light do not allow light to pass through them. to pass through them. So So we cannot see we cannot see through these objects. through these objects. Wood, Wood, stone stone, and metals. and metals. ஸோ சில ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ wood இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது, இதிலெல்லாம் வந்து நம்ம லைட் அடிச்சோன்னா அது லைட் அந்த பக்கம் துளி கூட வர இதான் இந்த ஒபெக் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்ஸு Opaque objects. ஓகே. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் ஹலோ ஹலோ. சார் சொல்லுங்க சார். சார் வினோத் சார். ஹலோ ஹலோ. இதுதான் நெட்வொர்க்கே இல்லைங்க. நானே வரேனுங்க சார் லைனுக்கு. Again data. நீங்கள் அழைக்கிறேன். The person you have called is speaking. You can wait or call it. வணக்கம்மா வணக்கம்மா. சரிக்கிறியம்மா? வானம்மா ஒரு கட்டு போதும்மா. டீச்சருக்கு கொடுத்துருங்க. சரி வச்சிருங்க. இங்கே வச்சிருங்க. இங்கே வச்சிருங்க. 2 கட்டை கேட்டாங்க. 1 கொடுமா, இன்னைக்கு நாளைக்கு 1 கொடுமான்னாங்க. ஆமாம், ஒரே ஒரு கட்டு தான் கேட்டாங்க. நீங்கள் அப்போ அவங்ககிட்டே எதுவுமே கொடுத்துருங்க. இந்தாங்க காசு தாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துங்க.
போறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் வாங்கி இந்த பொண்ணு நின்று போயிட்டான். ஸோ சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் நம்ம வருமானி வாரி சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் போட்டிருக்கோம். சரிங்க சார். அதை வந்து நீங்கள் ஏஐஓ கிட்ட காமிச்சிட்டீங்கன்னா அவர் தான் சொன்னார். எக்ஸ்எம் குரூப்பில் கூட கொஞ்சம் போட்டு விட்டுடுங்க சார். ஹலோ, சரி சரி சரிங்க சார். சரிங்க ஒரு சார். மெசேஜ் அவரும் பார்த்துருப்பாரு. நீங்கள் அவருக்கு அனுப்பிச்சிட்டு அதை அனுப்பலாமான்னு கேட்டுட்டு, ஏன்னா அவர் தான் சொல்லி தான் இது ஏற்பாடு பண்ணோம். காலைல பேசி கீசி முடிச்சாச்சு ஒரு ஆடிட்டரை. சரிங்க சார். அவர் ஏதோ மேரேஜில் இருக்கன்னாரு. அதனால நீங்கள் அவருக்கு இந்த மெசேஜை போடலாமான்னு கேட்டு, இல்லை போடுங்க. நம்ம நீங்கள் ஜென்ரலாக அது ஏஐஓலாம் போடல, பார்த்தீங்கன்னா வரும். சாதாரணமாக யார் பேரும் இல்லாமல் தான் போட்டிருக்கோம். அவங்களும் 2 ஃபெடரேஷன் 3 ஃபெடரேஷன் பேசி தான் முடிவு பண்ணி போட்டிருக்கோம். கேட்கறதுனா ஒரு வார்த்தை கேட்டுட்டு அந்த குரூப்பில் போட்டுருங்க. என்னன்னா யாருன்னா கேட்டாங்கன்னா கூட சொல்லுங்கள். எல்லாருக்குமே டிடிஎஸ் பண்ணணும். டிடிஎஸ் தனியாக பண்ண முடியாது. ஹலோ, உங்களை யாருன்னா கேட்டாங்கன்னா தெளிவாக சொல்லுங்கள். ஐடிஆர் வேணால் யார் வேணால் வெளியே பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் மட்டும் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் ஆஃபீஸில் தான் பண்ணோம். டோட்டலாக 300 ருபீஸு சார். என்ன பிஸியாக இருக்கிறீங்களா சார்? சார் அதாவது மொத்தம் ஐடிஆர் ஃபைல் ப்ளஸ்ஸு டிடிஎஸ்க்கு வந்து 300 ருபீஸ் பர் ஹெட்டு. ஒரு டிடிஎஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து 200 ஒரு 150 சார்ஜ் பண்ணுவார். அது தரணும். யாரும் ஃபோனில் கேட்டால் சொல்லுங்கள். இந்த அமௌண்ட்லாம் மெசேஜில் மென்ஷன் பண்ணல, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறதுனால பண்ணிவிடுங்க. நான் போட முடியும்னா நான் போறதில்லை. எனக்கு 2 முறை ஏஐ சொன்னால் நான் போட மாட்டேன்ட்டேன். நான் அந்த குரூப்பில் சேர்க்காதப்போ நான் எங்கள் எச்எம் ஃபோனுக்குது. எங்கள் எச்எம் அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த குரூப்பே என்னுடைய லேப்டாப்பில் இருக்குதுன்னு வச்சுங்க. நான் பண்ண விரும்பல. அதை சொன்னார். அவர் சேர்க்குறேன் சார். வானா சார் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் எதனா ஒன்று போச்சுன்னா நான் போட்டேன் நீ போட்டேன்னு சொல்கிறாங்க. நியூஸ் வந்துச்சுன்னா, பேப்பரில் நியூஸ் வந்துச்சுன்னா நான் தான் போட்டேன்னு சில்லறை எடுத்து குதிக்காமா? சரிம்மா. அது மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வேணாம் சார் அப்படின்ட்டேன் நான். இது மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சார். அந்த மெசேஜ் மட்டும், இன்கம் டேக்ஸ் மெசேஜ் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க. என்ன விஷயம்னா, இன்றைக்கி கட்டு எடுத்துன்னு போகிறாங்க. இவங்க எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவன் திரும்பியும் பண்ணானா அவனுக்கும் காசு தரணும் இவங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எங்கள் எச்எம்ஏ ஃபைல் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லிடணும் நான் ஆல்ரெடி ஃபைல்டுன்னு சொல்லிட்டு. நீங்கள் போட்டிங்கன்னா முதல்ல எங்கள் எச்எம் சார்பாக நான் போட்டுருவேன் பதில. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் நீங்க சொல்லி தர சொல்ல வேலை காரணம்னா சரியா போட்டு பேசுங்க. டைம் ஆச்சு. பில்லு சாப்பிட்டு போய்ட்டுவாங்க. அப்புறம்
கத்திட்டு